கர்த்தருடைய வேதத்துல இந்த போராட்டம், சபைகள் மேல் வருகிற இந்த அழிவு, பாழ்கடிப்பு ஏன் வருகிறது என்பதை பற்றி கர்த்தர் சில வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். முதல்ல வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அதுல ஓசியா 8:1 நான் வாசிக்கிறேன். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினாலே கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். கர்த்தர் தம்முடைய சபையை, தம்முடைய தேவாலயத்தை, தங்கள் கூடுகிற இடத்தை தன் வீடு என்று சொல்லுகிறார். தன்னுடைய வீடு, இது என் வீடு, என் வீடு எல்லோருக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். இதன் மேல ஒரு தீமை வருகிறதுன்னா அது ஏன் வருகிறது? ஒரு நியாய தீர்ப்பு தேசத்தில் வருகிறதுன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஆளுமை செய்கிறவர்கள் சரியில்லை, நியாயம் விசாரிக்கிறவர்கள் சரியில்லை, நீதிமன்றங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வீட்டுல ஏன் நியாய தீர்ப்பு வருகிறது? நாம் நினைக்கிறோம் கர்த்தருடைய வீட்டுல நியாய தீர்ப்பு வருமாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நியாய தீர்ப்பு வரும் பொழுது கர்த்தருடைய வீட்டுல தான் முதல்ல வருமாம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருப்பேன், இதே இடத்துல பல முறை பேசியிருக்கிறேன். தேசத்துல பல பிரச்சனை வர்ற மாதிரி தெரியும், ஒவ்வொருவரை டார்கெட் பண்ற மாதிரி தெரியும். கடைசியில அது அவர்களெல்லாம் விட்டு விட்டு கிறிஸ்தவர்கள் மேலதான் வந்து முடியும். சொன்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அது கிறிஸ்தவர்கள் மேலதான் முடியும். இப்ப பாருங்களேன், எங்கெங்கயோ அப்படி தொடர மாதிரி தொட்டு கடைசியில இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை தான் டார்கெட் பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மேலதான் டார்கெட். அது ஏன் நடக்கிறது? அது கர்த்தர் தன்னுடைய வீடு என்று சொல்லுகிறார். நீங்க நடத்துற சபை, நீங்க போற சர்ச்சு, தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம், ஆராதிக்கிற இடம், இது என் வீடு என்று சொல்லுகிறார். அது கர்த்தருடைய வீடு என்பதற்காக கர்த்தர் அதில் இணக்கம் காட்டி விடுவதில்லை. கர்த்தர் அதில் அதற்கு லீனியன்ஸ் கொடுத்து விடுவதில்லை. கர்த்தர் நீதியுள்ள நீதிபரர். அவர் தம்முடைய வீடு என்கிறதுனால அவருடைய நியாய தீர்ப்பை முதல்ல தன் வீட்டில் தான் ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம சொல்றோம், எதிராளி எழும்பி வருகிறான், அவனை கட்டும் 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 அப்படின்னு சொல்றோம். எதிராளி ஏன் எழும்பி வருகிறான்? அவனை கட்டினாலாம் கட்டப்பட மாட்டான். நீ அவன் எழுப்பி வர்றதுக்கு நீ என்ன செய்தா, என்ன காரணத்தினால் கர்த்தர் எதிராளி எழுப்பினார் என்று கண்டுபிடித்து கர்த்தருடைய வீட்டில மனம் திரும்புதல் வந்தா, கர்த்தருடைய வீட்டில மனம் திரும்புதல் வந்தா உன் எதிராளி இடமில்லாமல் மாறி போய் விடுவான். அதை விட்டுட்டு நீங்க ஐயோ ஆண்டவரே எதிராளி வர்றான், எதிராளி வரவிடாம நிறுத்துங்க, ஏன் மறுபடியும் நீ கொள்ளையடிக்கிறக்கா? எதிராளி வரக்கூடாதா? நீ என்ன செய்ய போற? எதிராளி ஏன் எழும்பினான்? வேதம் சொல்லுகிற தேவனுடைய வீட்டின் மேல் வரும் நியாய தீர்ப்புகள், தேவனுடைய வீட்டின் மேல் வரும் நியாய தீர்ப்புகள். கர்த்தர் சொல்றார் பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வாக்கியம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ள இருந்துட்டா நமக்கு பாதுகாப்பு, இது தேவனுடைய வீடு, சபைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றார், நியாய தீர்ப்பு தேசத்துல வரும்பொழுது முதல்ல அது நுழைகிறதே தேவனுடைய வீட்டில் துவங்கும். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. ஏனென்றால் வெளியே இருக்கிறவன் தெரியாம தப்பு செய்தவன், உள்ளே இருந்து தப்பு செய்கிறவன், எல்லாம் தெரிந்தே தவறு செய்கிறவன், அவன் முதல்ல தண்டிக்கப்பட வேண்டியவன் தேவனுடைய வீட்டில் இருக்கிறவன். இது பெருச்சாளி, வீட்டுக்குள்ள இருந்து கெடுத்து கொண்டே இருக்கும். இது கோயில்ல இருக்கக்கூடிய பூனை, சாமிக்கு பயப்படாது. இங்கேதான் கர்த்தர் முதல்ல நியாய தீர்ப்பை துவக்குகிறார். அப்ப ஏன் கர்த்தர் முதல்ல தேசத்துல ஒரு தீமை வருவதற்கு முன்னால அவர் தன்னுடைய வீட்டில தான் தன்னுடைய நியாய தீர்ப்பை துவக்குகிறார். 4:17 சொல்றார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவா இருக்கும்? மற்றவங்களுடைய மற்றொரு முடிவு என்னவா இருக்கும்? அது என்னவா இருந்துட்டு போட்டோம், முதல்ல அது நம்மிடத்தில் துவங்குகிறது. கவனம், சர்ச்சில் இருக்கவங்களுக்கு தான், ஊழியம் செய்யறவங்களுக்கு தான், விசுவாசிக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா வெளியே இருக்கிறாங்களே அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள், தீவிரவாதிகள், தீ வைக்கிறவர்கள், சர்ச்சை உடைக்கிறவங்க, நாட்டினுடைய பொருளாதாரத்தை விற்கிறவங்க, வியாபாரம் பண்றவங்க, அவனுக்கு இந்த பிரமாணங்கள் தெரியாது, அவன் தவறு செய்கிறான். ஆனா உனக்கு
தினம் அதை வந்து வாசித்து போதித்து படித்து கர்த்தர் தருகிற நன்மைகளை புசித்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆகவே கர்த்தர் தம்முடைய நியாயத்தை செலுத்த வேண்டி வரும் பொழுது முதல்ல தன்னுடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும் போது அவர் சொல்றார், 5வது வசனத்தில் சொல்றாரு, பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். இஸ்ரேல் தேசத்துல எருசலேம்ல தீமைகள் பெருகிவிட்டது என்று கண்டபோது கர்த்தர் தம்முடைய சங்கார தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். சங்கார தூதர்கள், சங்காரம் என்றால் அழிவு, அழிவுக்கு ஒரு தூதர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க இந்த நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும். யார? முதியோரை. நம்ம சொல்லுவோம், பாவம் அவர் காலத்துல ஏதோ பாவம் செஞ்சாருங்க, நான் வயசாயிருச்சு இப்போ கண்ணு காலம் அப்படி நடுங்கிறாரு, இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு நீங்க மன்னிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் எவனுடைய பாவத்தையும் எக்காலத்திலும் மன்னிப்பதில்லை, அவன் மனம் திரும்பினால் ஒழிய. வயசாயிருச்சுங்கிறதுக்கெல்லாம் அங்க வந்து இறக்கம் கிடையாது, சுகர் வந்துருச்சே தள்ளாடுறாரே கிடையாது. செஞ்ச பாவத்திற்கு எவனாயிருந்தாலும் பதில் செய்துதான் ஆக வேண்டும். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். இந்த வெற்ற வேலை எங்க ஆரம்பிங்கன்னா என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று கர்த்தர் சொன்னார். என் வீடு இருக்கு பாருங்க, தேவாலயம், அங்க ஸ்டார்ட் பண்ணியா முதல்ல. அப்ப கர்த்தர் இப்போ நமக்கு ஆரம்பிக்க போற இடம் எங்கன்னா, தேசத்தின் மேல் பால் கடிப்பு வருவதற்கு முன்னால, தேசத்தின் மேல் நியாய தீர்ப்பு செலுத்தப்படுவதற்கு முன்னால, அது முதல்ல கர்த்தருடைய சபைகளுக்குள்ளதான் நுழையும். தேவனுடைய பிள்ளைகளைத்தான் அது குறிவைக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும் காலமாயிருக்கிறது. நான் உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லல, அதுதான் நிதர்சனம். மற்றவங்க மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தி செய்தி சொல்லி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி போவது எனக்கு விருப்பம் இல்லை. நாளைக்கு இந்த நியாய தீர்ப்பு செலுத்தப்படும் பொழுது, ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தா மனம் திரும்புவோமே என்று நீங்கள் அங்கே குற்றஞ்சாட்டுவதற்கு ஏது இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தை நான் பகுத்து போதிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது ஓசியா 8:3, அவர்கள் நீங்கள் உடன்படிக்கை மீறி 8:1 என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல வருவான். எப்படி கோழி குஞ்சுகள் இருக்கிற இடத்துல கழுகு திடீர்னு பறந்து வருமோ சொன்னாங்களே, ஒரு சர்ச்சு மேல வெட்டுக்கிளிகள் பறந்து வந்து அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் வந்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை கொன்று போடுகிறது என்று. ஏன் மேல வந்து பறக்கிறான்? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. எதனால் அந்த நியாய தீர்ப்பு வருகிறது? அவர் சொல்லுகிறார், உன் வாயில எக்காலத்தவை சொல்லவங்களுக்கு ஜனங்களுக்கு, என் ஜனங்கள் தங்கள் உடன்படிக்கை மீறி என் பிரமாணத்துக்கு விரோதமாய் கிரியை செய்த துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். இப்பவே ஆரம்பித்து விட்டது அது. நீங்கள் இனி புறப்பட்டு போய் ஊழியம் செய்வதும் நீங்கள் சபை நடத்துவதும் முடியாத ஒரு காரியம். ஏன் இது வருகிறது? கர்த்தர் சொல்றாரு, இது கர்த்தருடைய வீடு, இது என் வீடு அப்படின்னு சொன்னா, என் வீட்டுல என் அனுமதி இல்லாம ஏதாவது ஒன்று வர முடியுமோ? அப்ப கர்த்தர் அனுமதித்து தான் இது வருகிறது. அப்படித்தான வசனம், அதான அர்த்தம். என் வீடியா? அது சொல்லுவது ஒரு மனிதன் அல்ல, தேவன். இது என் வீடு. அப்ப என் வீட்டுல இன்னைக்கு அந்நியன் உள்ளே நுழைகிறான், தீமை வருகிறது, சத்துரு கழுகு போல பறக்கிறான், நியாய தீர்ப்பு வருகிறதுன்னு சொன்னா அது கர்த்தர் அனுமதித்துத்தான் வருகிறது. ஏன் அனுமதிக்க வேண்டும்? ஏன் அனுமதிக்க வேணும் அப்படின்னா, உள்ளே அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் என் உடன்படிக்கையை மீறி என் பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் என் வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். ஓசியால குறிச்சு வச்சுங்க. இதுக்கு நீங்க சத்துருவை கட்டுவதல்ல, உங்களை நீங்கள் சுத்திகரிப்பதுதான் வழி. சத்துருவை கட்ட முடியாது, உங்களால கட்டுவதல்ல. கட்டு இப்படி கட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒரு பிரயோஜனம் வராது. திருத்தப்பட வேண்டியது நீ. அதனால கர்த்தர் பாருங்க,
கர்த்தர் இந்த அவர் அந்த நாட்டில் அவர் ஒரு குழந்தையா பிறந்து வளரும் போது கூட அந்த தேசம் அந்நியர்கள் கையில தான் அடிமைப்பட்டிருந்தது. கர்த்தர் தேசத்தை மாற்றவில்லை, ஆனால் தேவாலயத்தை மாற்ற விரும்பினார். கயிற்றினாலே சவுக்கை உண்டு பண்ணி காசுக்காரர்கள் எல்லாம் புறாவிருக்கிறவர்களை தள்ளி போட்டு சர்ச்சத்தனை போய் அடிச்சுன்னு இருக்கிறாரு. ஏரோது அரண்மனையில் போய் அடிச்சுன்னு இருக்கிறாரா? ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். உடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு ஏன் பறந்து வருகிறான்? நீங்க சொல்றீங்க சத்துரு பறந்து வருகிறான், துரத்துங்க துரத்துங்க. சத்துரு ஏன் பறந்து வருகிறான் என்ற விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஓசியா 8:1 சொல்லுது, அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் எனக்கு துரோகம் பண்ணினபடியினால் என் வீட்டின் மேலே நியாய தீர்ப்பு. சத்துரு கழுகு போல பறந்து வருகிறான். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. பின்பு அவர் காதுகள் கேட்க முதியோரையும் வாலிபரையும் கன்னியரையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள், அதை ஏன் வீட்டில் துவக்கம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் தான் சொன்னதாக எழுதியிருக்கிறது. அப்ப திருத்தப்பட வேண்டியது எதிரிகளும் ஆளுமை செய்கிறதும் அல்ல, நீங்களும் நானும். நம்ம திருந்திட்டா எந்த சத்துரும் நம்ம மேல பறக்கவும் முடியாது, நம்மை பிடுங்கவும் முடியாது, கொத்தவும் முடியாது. அதான் வசனம், அதான வசனம். சொல்ல புரியுதா புரியலையா? அதுதான். அதை விட்டு நீங்க வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அரசாங்கத்தை மாத்திருவோம், கவர்மெண்ட்டை மாத்திருவோம், எதிரி வராதபடி தடுத்து என்ன செய்ய போறீங்க? நீ உன் பாவத்துல தான் நிலை நின்று கொண்டிருப்பாயானால் எதிரியை கர்த்தர் கண்டிப்பா வரவிட்டு தான் ஆவார். அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. காரணம் என்ன? ஓசியா 8:3 சொல்லுகிறது. அதற்கு காரணம், தீமை வருவதற்கு காரணம், என் ஜனங்கள் இஸ்ரவேல் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். சபை நன்மையை வெறுத்துருச்சையா, நன்மையான வார்த்தைகளை வெறுத்து விட்டது. தங்களுக்கு சுய லாபம் உண்டாக்குகிற அளவிற்கு சபையிலே தீமைகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் நம்ம வெட்டிக்கிறது இல்லை, மண்டை உடைக்கிறது இல்லை, ஆட்களை கடத்துறது இல்லை, எலெக்ஷன்ல பல இடங்களில் தீ வைக்கிறது இல்லை. சபைக்குள்ள அன்பை போதித்து அன்பை காண்பித்து ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டி கொடு என்று சொன்ன கர்த்தருடைய ஆராதிக்கிற பிள்ளைகள் அநேகருடைய தலை உடைக்கிறதும் சொத்துக்கள் அபகரிக்கிறதும் திருடுவதும் நடக்கிறது அல்லவா? மிஷினரிகள் அந்த காலத்துல ஓடி உழைத்து அலைந்து கட்டின ஆலயங்கள் இன்னைக்கு வியாபார கூடங்களாய் மாறவில்லை. யோசிச்சு பாருங்க, எத்தனை மிஷினரி இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எத்தனை, யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மிஷினரிகள் பாரப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு உபயோகப்படணும் வச்சிருந்த மருத்துவமனைகள்ல இன்னைக்கு வியாபாரம் வருதா வரலையா? வருகிறது. ஒரு காலத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, ராக்லாண்ட் என்ற ஒரு ஐயர் ஒரு மிஷினரி அங்க வந்து சிவகாசி பக்கத்துல தன்னுடைய தொப்பியில கஞ்சி வாங்கி குடித்து ஒரு வீட்டில் போய் கேட்கிறார், பசி தாங்க முடியல, யாரும் அவருக்கு உணவு தரவில்லை. ஒரு வீட்டில் போய் கேட்கிறார், அவங்க சொல்றாங்க, நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நாங்க உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, ஏதாவது பாத்திரம் வச்சிருக்கியான்னு கேட்கிறாங்க. கஞ்சி தர்றேன், பாத்திரம் வச்சிருக்கியான்னு ஒரு அம்மா கேட்கிறாங்க. அவர் உடனே தன்னுடைய தொப்பியை கலட்டி அதில் கொடுத்து அதுல கஞ்சி வாங்கி குடித்தவர். ராபர்ட் கிளைவ் என்ற ஒரு ஆளுநர் அங்கே இருந்தான். இந்த ராக்லாண்ட் இறந்து போன நேரத்தில் அந்த செய்தியை கேள்விப்பட்டு மாகாணத்தின் கவர்னராக இருந்த ராபர்ட் கிளைவ் ஓடி வந்து அவருடைய கல்லறைக்கு முன்னால தொப்பியை கலட்டி அவருக்கு வணக்கம் செலுத்தினான். அவன் சொன்னான், நீ எப்படிப்பட்ட இடத்துல இருந்த? ஏன்னா இங்கிலாந்து தேசத்துல ராக்லாண்ட் அவருடைய குடும்பம் ஒரு பெரிய பிரபுவின் குடும்பம். ராபர்ட் கிளைவுடைய தகப்பனார் அவர் வீட்டில் குதிரை வண்டி ஓட்டி கொண்டிருந்தவர். எப்படி இருந்த ஒரு மனுஷன் இங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து இப்படி அனாதையா செத்து கிடக்கிறையான்னு சொல்லி, நான் பாரு உன் வீட்டில் குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தவனுடைய பிள்ளை கவர்னராக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல கண்ணீர் ஊத்த போதுதான் அப்ப தெரியுமா இவ்வளோ பெரிய ஆளு நமக்காக இயேசுவை பத்தி சொல்லி செத்து போனாருங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் அப்படி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதித்து, ஸ்வாட்ஸ் என்ற ஐயர் இங்கே வந்து இந்த பகுதியெல்லாம் ஊழியம் செய்து துரத்தப்பட்டு இங்க இருக்கிற மன்னர்களால் விரட்டப்பட்டு அப்புறம் இடம் கொடுக்கப்பட்டு கர்த்தருடைய அன்பை ருசித்து அவங்க சம்பாதிச்சு வச்சது எல்லாம் வெள்ளூர்ல. நமக்கு அதை குறித்த அந்த மரியாதை தெரியவில்லை. அதுல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடை வீதிகள், கடை தெருக்கள், இன்னைக்கு வந்து களியாட்டங்கள், அது இதுன்னு சொல்லலாம் மாற்றி வியாபாரமாய் மாற்றி. சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்கிறவன் இல்லை,
அவர்கள் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். இதுதான் கர்த்தர் தருகிற தீர்ப்பு. இரண்டாவது காரியம் அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சபையில் இருக்கிறவங்க செய்யற காரியம். ஓசியா 8வது அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். என் ஜனங்கள் தங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. நான் ஏற்படுத்தல, அவனா ஏற்படுத்திக்கிட்டான். அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அதை அறியேன். அப்ப இன்னைக்கு நமக்கு ஸ்தானங்களை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். சபையில இவர் யாரு, இவர் பிஷப், இவர் போப்பு, இவர் இவரு, இவர் அவரு அப்படின்னு சொல்லி இவர்களாய் ஸ்தானங்களை ஏற்படுத்தி, ஸ்தானத்துக்கு சண்டை போட்டு, இவர் கமிட்டி, இவர் கவுன்சிலரு, இவர் பெரியவர். இது யார் ஏற்படுத்தினா? ஆண்டவர், இவரை நான் அறியேன். அவன் செய்த பாவம் அதுதான் ஐயா. தங்களுக்கு ஸ்தானங்களையும் அதிபதிகளையும் ஏற்படுத்திக் கொண்டு ராஜாக்களை ஏற்படுத்தினார்கள், நான் அறியேன். அதிபதிகளை ஏற்படுத்தினார்கள், நான் அறியேன். அதை இப்போ உள்ள வார்த்தைக்கு போட்டு பாருங்க. பாஸ்டர்களை ஏற்படுத்தினார்கள், நான் அறியேன். பிஷப்புகளை ஏற்படுத்தினார்கள், நான் அறியேன். அது அவனுக்கு அவனை பெருமைக்காக ஏற்படுத்தி கொண்டான். வசதி உள்ளவனை பார்த்து நீரை ஆளுமை செய் என்று சொல்லி ஜனங்கள் அவர்களாய் முடிசூட்டினார்கள். நான் அவர்களை எழுப்பவும் இல்லை, ஏற்படுத்தவும் இல்லை. அவர்கள் சுய அழைப்பிலே அழைப்பை அவர்களாய் நிர்ணயம் பண்ணி கொண்டவர்கள். இது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள். எபிரேயர் 5:4-5. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. இன்னைக்கு மேல இருக்கிற பல பிஷப்மார்கள், பல போதகர்கள், இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களா தானா ஏற்படுத்தப்பட்டவர்களான்னு பாருங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் கூட என்ன சொல்லுதுன்னா, தானா ஏற்படுத்தி கொண்டவர்கள் அல்ல, அவர்களை நாங்க அங்கீகரிப்பதே இல்லைன்னு சொல்றாங்க. தானா ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்கள், தங்களுக்கு தாங்களே பட்டங்களை போட்டுக் கொள்ளுகிறவர்கள். ஒருவனும் இந்த ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை. இவர்கள் பக்க வழியிலே இது லாபகரமான தொழிலாய் இருப்பதாய் கருதி கொண்டு உள்ளே வந்து தங்களை சுவிசேஷகர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் அப்போஸ்தலராயும் மேய்ப்பர்களாயும் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நானா ஏற்படுத்தினேன்? நான் அவனை பார்த்ததே இல்லையா, யார் என்று எனக்கு தெரியாதே சொல்றாரு பாருங்க. இது மாத்திரம் இல்ல, ஆரோன் மாத்திரம் இல்ல, அந்த படியே 5வது வசனத்துல கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நான் பிரதான ஆசாரியராய் இருப்பேன் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்ப பிதாதான் இயேசுவை உயர்த்தினார் ஒழிய இயேசு கூட தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளவில்லை. இன்னைக்கு தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற, தன்னைத்தானே ஸ்தானங்களில் ஏற்படுத்திக் கொள்ளுகிற, தன்னைக்குத்தானே அழைப்புகளை பெற்றுக் கொள்ளுகிற ஊழியர் தானே நம்மளை சுற்றி ஜாஸ்தி இருக்கிறாங்க. எப்படி கர்த்தர் பொறுப்பார்? ஓசியா காலத்தில் இப்படிப்பட்ட ஆள்கள் தங்களை தாங்களே தங்களுக்கு தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி ஆளுகிறவர்களை ராஜாக்களையும் ஸ்தானங்களையும் ஏற்படுத்தி கொண்டதுனால தானே கழுகு மேல பறந்து வந்துச்சு. சத்துருவர்கள் மேல் கழுகை போல புறப்பட்டு வந்தான். அதே பாவத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்யறோம். எத்தனை பேர் உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்டு ஆரோனை போல் எழுப்பப்பட்டு கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் பார்க்க முடியல. வருகிறான், நல்லா இருக்குதே, என்ன செய்யலாம், அப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி தங்கள் தானே ஒரு கோட்டை தைத்து போட்டுக்கொள்வது, சட்டையை போட்டுக்கிறது, கலர் போடுவது, பல்பு விடுவது, புகை விடுறது, கருத்தில் கேட்டால் ஊழியக்காரர், சுவிசேஷகர், பாடகர், ஒர்ஷிப் லீடர். யார் உனக்கு பட்டம் கொடுத்தது? ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் விதமான கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. ஏற்பட்டால் அவன் கர்த்தரால் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் நிமித்தமா தான் இன்னைக்கு கழுகுகள் சபையின் மேலே பறக்க துவங்கி இருக்கின்றன. அதுதான் வேதம் சொல்லுது. தங்களை தானே ஊழியர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் அவனை அழைக்கல, ஜனங்கள் அவனை அழைக்கல, தனக்குத்தானே பட்டங்கள் போட்டுக் கொள்ளுகிறவர்கள். அதை கர்த்தர் அருவருக்கிறார். இன்னைக்கு சுத்தி பாருங்க, இந்த வசனங்களை வச்சு சுத்தி பாருங்க, உங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஜனங்களை, திரளான ஊழியர்களை உங்களால பார்க்க முடியும். முடியுதா? முடியலையா? பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அடுத்து வரதான் முக்கியம், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும். அப்பவே ஒரு குரூப், அவன் அப்போஸ்தலனும் இல்ல, அழைக்கப்பட்டவனும் இல்ல, அனுப்பப்பட்டவனும் இல்ல, ஆனாலும் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், அப்படி எழும்புகிறவர்களையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒருவன் போலியான ஊழியக்காரன், அதனால என்னங்க, நியாய தீர்ப்பு கர்த்தருக்குரியது, அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு போறான், நம்ம ஏன் அதை சொல்லணும்? கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? இப்படி போலியான ஊழியர்கள் வருகிறதை நீ சோதித்து கண்டறிந்து அவர்களை கண்டனம் பண்ணியதை நான் அறிந்திருக்கிறேன். நீ அவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு சபையார் இதை சகித்து கொண்டிருக்கிறனால்தான் கள்ள ஊழியக்காரர்கள் தாராளமாக எழுப்பி பேசி கொண்டிருக்கிறாங்க. எவனாவது கண்டனம் பண்ணி கேட்டீங்களா? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ பொய்யர் என்று கண்டறிந்ததையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும் நான் அறிவேன். அதான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகள். நாங்கள் கற்று வருகிற, நாங்கள் அறிந்திருக்கிற என் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள புகுந்து ஜனங்களை குழப்பப்படுத்தி போலியான காரியங்களை உபதேசித்து அதுல களங்கத்தை உண்டு பண்ணுகிறானே என்று அவருடைய மனசு துடிக்கணும். அதை விட்டுட்டு யாரோ செய்யறாங்க, நமக்கு என்ன? அவரை குற்றம் சொல்லாதீர்கள், அவரை குற்றம் பாராட்டு. அப்ப என்ன செய்யுங்க? மாலை போடுங்க, மரியாதை பண்ணுங்க. ஒரு சமீபத்தில் ஒரு மனிதர் பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் சொல்றார், அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெண். தெரியுமா உங்களுக்கு? யாரு நீங்க எத்தனை பேர் கேட்டீங்க? இந்த பாருங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியான ஒரு பெண் அப்படி சொல்லிட்டு ஒரு பார்வை, அப்படி ஒரு ராஜ பார்வை. பரிசுத்த ஆவியான ஒரு பெண். ஏன்னா இஸ்ரேல் இதில் அந்த லாங்குவேஜில் எபிரேய மொழியில் இங்கே பரிசுத்த ஆவிக்கு சொல்லப்பட்டிருக்கிற பெயர் ஒரு ஃபெமினைன் பெயர். அது ரூவாக் அப்படின்னு சொன்னா பரிசுத்தா, இவர் ஆராய்ச்சி, ரூவாக்னா பெண்பால், ரூவா அப்படின்னா ஆண்பால், ரூவாக் என்று போட்டிருக்கு பெண்பால். அவ பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெண், அவர் நமக்குள் இருந்து, அதுக்கப்புறம் தான் ஜோக்கு, ஒரு மனைவி நமக்கு என்னென்ன செய்வாளோ அதெல்லாம் அவர் உனக்கு செய்வார். மனைவி செய்யறதே நமக்கு தாங்க முடியல, இவர் வேற சேர்ந்து செஞ்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மனைவி செய்யறது எல்லாவற்றையும் அவர் உனக்கு செய்வார். அப்படியா? மனைவி செய்யற மாதிரியே உனக்கு செய்வார். என்னவா? அதுக்கப்புறம் இனிமேல் தான் வருகிறது. இன்னும் உட்கார்ந்து கொண்டு என் சாக்ஸை எடுத்துக்கொண்டு வா, ஷூவை எடுத்துக்கொண்டு வா என்றால் அவர் எடுத்துக்கொண்டு வருவார். அவரை விடு, உன் மனைவிட்ட உன்னால சொல்ல முடியுமா? அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனைவி வீட்டுல சாக்ஸை எடுத்துக்கொண்டு வா, ஷூவை எடுத்துக்கொண்டு சொல்லி பாரு. கிடைக்கிற சோத்துல மண்ணை வச்சிருவாங்க, அவ்வளவுதான். கிடையாது. பரிசுத்த ஆவியான பெண்ணா அது சொல்றான். அந்த ஆளு மேடையில் இருந்து நான் கேட்டேன், நான் எதையும் யாரோ சொல்லலாம் சொல்ல, நானே கேட்டேன். அது பரிசுத்த ஆவியான பெண்ணு, அவர் உங்களுக்கு ஒரு மனைவி செய்வது எல்லா கடமையும் உங்களுக்கு செய்வாரு, அதுக்கு தான் உன் கூட இருக்கிறாரு. உன் கூட இருந்து அவர் உனக்கு எடுபடி வேலைகள் செய்வது கூட இருக்கிறாரு. மனைவி போல உன்னை அவர் பராமரித்து பாதுகாத்து கொள்ளத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு ஒருவர் அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அது கூட பெருசா தெரியல. அவர் சொன்ன உடனே கைதட்டான் ஒரு குரூப் உள்ள உட்கார்ந்து சர்ச்சில் இருந்து. அவர்கள் தான் நியாய தீர்ப்புக்குரியவர்கள். ஒரு மனிதன் தவறாய் பேசும்போது நீங்கள் அதை கண்டனம் பண்ணினால் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் எழும்ப மாட்டான். நீங்க அவர்களுக்கு போய் காணிக்கை கொடுப்பதும், அவர்களை ஏற்றி வைப்பதும், அவர்களை பாராட்டுவதும், அவர்களை சபைகள் அழைத்து கூட்டங்கள் நடத்துவதும், இப்படி கள்ள ஊழியக்காரன் சும்மா எழும்ப மாட்டாங்க. அவனுக்கு அங்கீகாரம் இருந்தா தான் எழும்புவான், அவனுக்கு வரவேற்பு இருந்தா தான் எழும்புவான். உண்மையான ஊழியன் தான் வரவேற்பு இல்லாவிட்டால் கூட ஊழியம் செய்வான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நீங்கள் வரவேற்று மாலை அணிவித்து அவர்கள் மூலம் ஜனங்களை திரட்டலாம் என்று வைத்து நீங்க தான் அவனை ஏற்றி விட்டீங்க, கொம்பு சீவி விட்டீங்க. பேசுறவன் அல்ல, பேச விட்டு வேடிக்கை பார்த்து கைதட்டான் பாருங்க, அவன் தான் குற்றவாளி. அந்த இடத்துல கண்டனம் பண்ணி பேசியிருந்தா, எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருந்தா பேசுவானா அந்த ஆளு? அவர்கள் பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தது யார்? வேதம் சொல்லுங்க, உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாதபடி நீ இருந்ததை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் சொல்லுகிறத
சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அந்த சபையை குறித்து நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறார். எபேசு சபை, நீ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்ததெல்லாம் நீ பார்த்த, எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறார். மூணாவது அவருடைய தவறு என்ன வேதம் சொல்லுகிறது? அவர்கள் அதுல 5வது வசனம் யோசியா உடைய புஸ்தகத்துல, அந்த ஓசியாவின் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்செய், விக்கிரகாராதனை பொருள். இதுல 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் தங்களுக்கு ஆஸ்திகளை சேர்த்து கொண்டார்கள், விக்கிரகங்களை உருவாக்கினார்கள். இதனாலதான் சத்துரு அவர்கள் மேல் பறந்து வருகிறான் என்று கர்த்தர் அங்கே குற்றம் சாட்டி இருக்கிறார். அவங்க என்ன செஞ்சாங்களா? விக்கிரகங்களை தங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொண்டார்கள். பொன்னினால வெள்ளியினால விக்கிரகங்களை தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள். அவனுக்கு விக்கிரகம் என்பது எதை குறிக்கிறதுனா பொருளாசையை குறிக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை என்ற வார்த்தை. அப்ப இவங்க பொருளினால் தங்களை கனப்படுத்தி கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு, ஊழியக்காரனை பாருங்க, பொருளினால் தன்னை கனப்படுத்தி கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறார்கள். அடுத்தவங்க செஞ்ச காரியம் என்ன? அதுல தொடர்ந்து நீங்க படிச்சு பாருங்க. ஓசியா 8வது அதிகாரத்துல அவங்க பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்களை ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு மேடை போடுறதே பாவம் செய்யறதுக்கு மேடை போடுறவங்கலாம் இருக்கிறான், பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்தவ மேடை பாவம் செய்வதற்கு, கிறிஸ்தவ பலிபீடங்கள் பாவம் செய்வதற்கு. பலிபீடத்தில் நின்று பூசை சாமான்களை கொண்டு வந்து சதுர்த்தி கொண்டாடின போதகர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் சேனல்ல பார்த்தீங்களா? கேரளால ஒரு சர்ச்சில் அந்த இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ், பாதிரிமார்கள் காவில உடை அணிந்து நல்ல திருநீரெல்லாம் பூசி சதுர்த்தி அன்னைக்கு, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பழங்கள், பூஜை சாமான்கள் எல்லாம் வைத்து உள்ளே பூஜை பண்ணுகிறார்கள். அதுல ஒருவர் சொல்லுகிறார், 33 கோடி தேவர்கள்ல இயேசுவையும் ஒரு தேவனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. ஒருத்தர் பேசின வீடியோ பதிவு. ஒரு ஊழியக்காரர் சொல்ல, 33 கோடி தேவர்கள், ஏன் எங்களை வந்து அடிக்கிறீங்க, அந்நியர்கள் என்று ஏன் சொல்றீங்க? நீங்க தான் 33 கோடி தேவர்களை ஏற்றுக்கொண்டீர்களே, இயேசுவையும் அதில் ஒருவராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கேட்கும் போதே நமக்கு கொதிக்கிறது ரத்தம். அப்ப ஆண்டவர் சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. உங்கள் பலிபீடங்கள் பாவம் செய்வதற்காக ஏதுவான பலிபீடங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் அதனுடைய காரணம். அது ஓசியா 8வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. உங்கள் பலிபீடங்கள் பாவங்கள் செய்வதற்கான பலிபீடங்கள். அதுதான் உன்னுடைய பலிபீடத்தை நீ உருவாக்குகிறாய். அந்த பலிபீடத்தில் உனக்கு நீ பலியிட்டுக் கொள்ளுகிறாய், உன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறாய். புலம்பல் 2வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசித்தால் அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எரேமியாவுக்கு அடுத்து இருக்குது புலம்பல். அநேகம் பேர் புலம்பல் புஸ்தகம் படிக்கவும் மாட்டாங்க, அநேகம் பேர் புலம்பல் இருந்து வசனம் காட்டவும் மாட்டாங்க. புலம்பல் 2வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் எடுத்துட்டீங்களா? தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் கர்த்தர். தன்னுடைய வீட்டை சுற்றிலும் அமைத்திருந்த தோட்டத்தின் வேலி போலிருந்த வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை அவர் வெறுத்து விட்டார். அதனுடைய அரண்மனையிலே மதில்களை சத்துருவின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சது. சபையை சுத்தி இருந்த வேலியை பிடுங்கிட்டாரு. சபை கூடுகிற தம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களை அழித்து விட்டார். அப்புறம் பண்டிகை ஓய்வு நாளை எல்லாவற்றையும் ஓய்ந்து போக பண்ணி விட்டார். ராஜாவை ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். பலிபீடங்களை ஒழித்து விட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். அவருடைய அரண்மனை மதில்களிலே சத்துருவின் கைகளிலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஏன்? பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறதை போல கர்த்தருடைய ஆலயத்திலே ஆரவாரம் பண்ணினார்களே. ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள என்னென்ன பண்ணக்கூடாத எல்லாத்தையும் பண்ணி சத்தம் போட்டு கூக்குரல் போட்டு ஆட வச்சு வேடிக்கை பார்த்து, அதை புது முறை மைக்ரோ கிறிஸ்டியானிட்டி
புதுசா புது ஆராதனை கொண்டு வந்து உள்ளே புதிய புதிய காரியங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணி தேவனுடைய பலிபீடத்தை சொல்றாரு. பண்டிகை நாள்ல வெளியே ஆரவாரம் பண்ணுவாங்களே, அது மாதிரி தேவனுடைய ஆலயத்திலே ஆரவாரம் பண்ணினார்களே. இது கர்த்தர் அருவருக்கிற காரியம். சொன்னா யாரு கேட்கிறா? நம்முடைய பிள்ளைகள் அங்கே போய் அறகுற உடையில வந்து ஆடிக்கொண்டிருக்கிறா. ஆவியானவர் ஆட்டி வச்சார், ஆட்டி வைப்பாரு. ஆவியானவர் ஆட்டி வச்சாராம். நீங்கள் ஆவியானவரை தவறாய் கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆவியானவரை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இவர் ஆவியானவர் என்று ஏதோ ஒன்றை உங்களுக்கு தவறாய் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் ஒழுங்குக்கும் கிரமத்திற்கும் ஆவியானவர். அவருக்கு பேரே ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்தத்துக்கு தான் ஆவியானவர். பிசாசு கூட ஆவிதான், மனுஷனுக்குள்ள இருக்கிறது ஆவிதான். ஆனால் அவர் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல பண்டிகை நாள்ல ஆரவாரம் பண்ண மாதிரி ஆரவாரம் பண்ணாங்களே, தான் பாவம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 32, 33, 34 ஆகிய வசனம் சொல்லுகிறது, எனக்கு கோபம் உண்டாக்கும்படி இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமில் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். யார் யார் செய்த பாவம்? இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர், அவர் ராஜா, பிரபு, ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், யூதாவின் மனுஷர், யூதாவின் குடிகள் எல்லாம் செய்த பாவத்தினால் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல, முதுகை எனக்கு காண்பித்தார்கள். அவன் என்னை பார்த்து முகத்தை காமிக்கல, முதுகை திருப்பிட்டு அப்படியே வேற என்றோ பார்த்து கொண்டு போனான். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்திமதியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி அதை தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இன்னைக்கு அதுதான் நடக்குது. தேவன் அருவருக்கிற அருவருப்புகளை ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அதை ஆராதனை என்று பெயர் சொன்னார்கள். பண்டிகை நாள்ல ஆரவரிக்கிறதை போல தேவாலயத்திலே சத்தம் போட்டாங்க. அதனுடைய ஒழுங்குக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்தார்கள். இதுதான் அவருடைய தவறு. அதனால சத்துரு அவர்கள் மேல வெள்ளத்தை போல வருகிறான். அவர் அவரை சுற்றிலும் வைத்திருந்த வேலியை அவரே பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற அவருடைய ஸ்தலங்களை அவரே அழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளையும் ஓய்வு நாளையும் அவர் புறக்கணித்து விட்டார். வேணாம், எனக்கு இவைகள் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தம்முடைய பலிபீடத்தை ஆல்டர் ஒழித்து விட்டார். பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். இதுதான் காரணம், நம்ம தான் காரணம். அடுத்த 5வது காரியம், சத்துரு நம்மேல் இறங்கி வருவதற்கு, சபைகள் மேல் இறங்கி வருவதற்கு காரணம். ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பைபிளை நான் அவனுக்கு எழுதி கொடுத்தையா, அதை அதனுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், தேவத்துவத்தின் மகத்துவத்தை, அது அந்நிய காரியமா நினைச்சாங்க. பைபிள் படிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. வேதத்தை வாசிக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். வீணான கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவிகளை சாய்த்து கடந்து போகிறவர்கள் பெருகிவிட்டார். வசனம் தெரியாது அவனுக்கு. ஒரு ஆள் சொல்றான், கானா ஊர்ல இயேசு ஏன் அற்புதம் செய்தார் தெரியுமா? கானா ஊர்ல ஏன் திராட்சை ரசத்தை, ஏன் அவர் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார் தெரியுமா? இந்த கானாவில் தான் முதல்ல கானானியர்கள் வரும் பொழுது அந்த நோவா தண்ணி அடிச்சுட்டு இங்கே தான் வந்து படுத்திருந்தாரு. கானான் வந்து அவரை எழுப்பின போது இந்த இடத்துல தான் சபிக்கப்பட்டான். கர்த்தர் ஆகவே தான் அந்த இடத்துல சாபத்தை மாற்றி கர்த்தர் அந்த கானாவிலே அதே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்தார் அப்படின்னு சொன்னான். ஆனால் உண்மையிலே கானான் என்பது வேற இடம், கானா ஊர் என்பது வேற இடம். இந்த அடிப்படை கூட தெரியாது. எதையாவது சொல்லுவது, எதையாவது பேசுவது. ஆவியான ஒரு பெண்ணு அப்படிங்கிறது, அவர் மனைவி மாறி இருப்பார் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்? என்ன பேசுகிறீர்கள்? கிருபையை எடுத்து வைத்துக் கொண்டு புரட்டுவது. ஒரு தடவை நீங்கள் கர்த்தரை நாமத்தை ஏற்றுக்கொண்டால் போதும். அப்புறம் நீங்க என்ன தவறு செய்தாலும் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் தானே மன்னித்து விடுவார் என்பது. ஏனென்றால் அவர் கிருபை பெருத்தவர். அந்த கிருபையை தாண்டி வேற எந்த பெரிய பாவம் உன்னால் செய்ய முடியாது. பாவம் பெருசா, கிருபை பெருசா?
நமக்கு அப்படி அப்படி மயிர் கூச்சேரி. ஆமாங்க, கிருபை தான் பெருசு. அப்ப பாவம் என்ன செய்யும்? தாராளமா செய்யி. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும். எவ்வளவுக்குள்ளோ பாவம் செய்யறீங்களோ அவ்வளவுக்குள்ளோ உங்க மேல் கிருபை பெருகும். கைதட்டி உடனே விசில் அடித்து வாயா, உடனே பாவம் செஞ்சு போலாம், கடையை முடிகிற போறான் இவன் நம்மால். வேதம், நான் அவர்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாய் நினைத்தார்கள். ஒரு காலத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வசனத்தை படிச்சு ஒப்பிக்கலன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. காலைல பிள்ளைகளுக்கு 4 வசனமாவது படிச்சு ஒப்பிக்கணும். பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகவேதான் அவர்கள் எளிதிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள். வேதத்தை எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியமாய் ஆக்கினார்கள். வேதத்தை மறப்பவர்களுக்கு என்னென்ன தண்டனை வரும்? நீ கையில் வச்சிருக்கிற வேதம் சாதாரணமானதல்ல. அது வாழ்விக்கும், உங்களை பாதுகாக்கும், பராமரிக்கும், வழிகாட்டும். அவ்வளோ பெரிய வேதம் கர்த்தர் எழுதி கொடுத்ததுங்க. அதன் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதை மறந்தால் என்ன வருமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனம் சொல்லுகிறது. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலைகளை வைக்கோலை பட்சிப்பதைப் போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதைப் போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேல் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. கர்த்தருடைய வேதத்தை மறந்து அதை அசட்டை பண்றவன் இருக்கான் பாருங்க, அவன் மேல் அக்கினி ஜுவாலை வைக்கோல் போரை பட்சிப்பதை போல. வைக்க போர்ல கொண்டு அக்கினி ஜுவாலையை போட்டா எப்படி இருக்கும்? செத்தையானது கூட்டி வச்சிருக்கிற காஞ்சு போன குப்பை நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதை போலவும் அவர்களுடைய வேர் வாடி துளிர் தூசியை போல பறந்து போகும். காரணம் என்ன? அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. இன்னைக்கு வசனத்தை கவனிக்கிறவன் இல்ல, வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. மேடையில சொல்லுகிற ஒரு பக்கம் வசனத்தை மாத்திரம் கவனிச்சுட்டு கைதட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஒவ்வொருவனும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில கிறிஸ்தவன் கர்த்தருடைய வேதத்துக்கு மரியாதை கொடுத்து அதை கற்றுக்கொள்ள பழகணும். இது கர்த்தர் உனக்கு எழுதி கொடுத்த கடிதம், அதை நீங்க படிக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லாவிட்டால் ஏமாந்து போவீர்கள். திரளான கொடுமை வீட்டுக்குள்ளே சம்பவிக்கும். அவர் சொல்றார் பாருங்க அடுத்த வசனம், ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. இன்னைக்கு இந்த கோபம் மூழ்வதற்கு காரணம், சத்துரு பட்சியை போல பறப்பதற்கு காரணம், கழுகை போல உன் வீட்டின் மேலே பறப்பதற்கு காரணம், கர்த்தர் எழுதி கொடுத்த வேதத்தை அசட்டை பண்ணினார்கள். தங்களுக்கு தாங்களே புதிய உபதேசங்களை கொண்டு வந்தார்கள். தங்களுக்கு தெரியாதவைகளிலே அவர்கள் தைரியமாய் உள்ளே பிரவேசித்தார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்கள் பெருகினார்கள். அவர் தமது கையை அவைகளுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதியிலே குப்பை போல ஆகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார். வேதத்தை மறக்கிற சபைக்கு கர்த்தர் தர வார்த்தை. அண்டர்லைன் பண்ணுங்க, இதெல்லாம் வாக்கு தத்தத்தில் அண்டர்லைன் பண்றீங்கல்ல, இதுல அண்டர்லைன் பண்ணுங்க. வேதத்தை மறக்கிற சபைக்கும் வேதத்தை மறக்கிற கிறிஸ்தவனுக்கும் என்ன நடக்கும்? வீதியில, நடு வீதியில குப்பை போல அவருடைய பிரேதங்கள் விழும். நீங்க வேணா சொல்லுவீங்க, அவன் கிறிஸ்தவங்க கொன்னுட்டாங்க, இரத்த சாட்சி. யார் சொன்னது? இவன் தண்டிக்கப்பட்டு வீதியில பிரேதமாய் விழுந்த கிறிஸ்தவன் அவன். அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வேதத்தில் ஓசியா 4:6 நீங்கள் அடிக்கடி படித்த வசனம், என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஒரு ஊழியக்காரனுக்கு, ஊழியம் செய்யறவனுக்கு முதல்ல தேவனை குறித்து அறிகிற அறிவுதான் முக்கியம். வசன அறிவு அவனுக்கு முக்கியம். ஏதாவது 2 வசனத்தை படித்து வைத்துக் கொண்டு தங்களை பெரிய போதக பிதாக்களை போல காட்டிக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்க கூடாது. அவனுக்கு வசனத்துடைய எல்லா போக்கும் காரியங்களும் தெரிஞ்சிருக்கணும். நீ அறிவை வெறுத்ததுனால, என்னை குறித்து அறிகிற அறிவை வெறுத்ததுனால நீ என் ஊழியக்காரனாய் ஆசாரியனாய் இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். அப்பதான் அநேகருடைய பட்டத்தை கர்த்தர் பறிக்க போகிறார். இனி வருகிற சட்டம் வந்துச்சுன்னா அநேகரை ஆசாரியனாய் இல்லாதபடி அரசாங்கத்தை கொண்டு கர்த்தர் அவர்களை தகர்த்து போட போகிறார்.
வரப்போகுது. அது பட்டமெல்லாம் பறக்க போகுது. இனிமே வேதம் இப்படி சொல்லுகிறது, உன்னை நான் வெறுத்து விட்டேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகவே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்கிறார். பைபிளை நீ மறந்து பாரு, உன் பிள்ளை உனக்கு சொந்தம் இல்லை. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன், உன் பிள்ளைகள் சகாயமற்று போவார்கள், உன் பிள்ளைகளை கவனிப்பார் இல்லாமல் போவாங்க, உன் பிள்ளைகளுக்காக நீ தேடினாலும் ஓடினாலும் உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசியா 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் சத்துரு சபைகள் மேல் பறப்பதற்கு காரணம் சொல்லப்படுகிறது. எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள், கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார், அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவினால் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவாங்க. எனக்கு செலுத்துகிற பலிய, அதுல மாம்சத்தை, அதை தங்களுக்கு பலியிட்டு புசிக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கிடைக்க வேண்டிய மகிமைய, பலிகள் என்றால் அந்த காலத்துல ஆடு மாடுகள் பலி, இந்த காலத்துல துதிகளின் பலி, ஜெபத்தின் பலி, கனம், இதெல்லாம், இதை தங்களுக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நம்மளை புகழணும். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய மகிமையை தனக்கு சொந்தமாய் மாற்றிக் கொள்வது, இப்படி கர்த்தருடைய மகிமையை தன்னுடைய மகிமைக்கு ஒப்பாக்கி கொண்டு, நான் பார்த்தேன், நான் சொட்டேன், நான் கட்டினேன், நான் சாதித்தேன் என்று பெயர் பண்ணுகிற மனிதர்கள் எகிப்துக்குன்னா அடிமைத்தனத்துக்கு திரும்பி போவார்கள். அடிமையா போயிடுவான் அவன். ஏன்னா வேதம் சொல்லுது, ஏசாயா 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஊழியர்கள் செய்கிற பாவங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊழியர்கள் செய்கிற பாவம் வேதத்தில் என்ன சொல்லுது பாருங்க. ஏன் வருது? முதல்ல ஊழியக்காரன், கர்த்தருடைய வீடுனா அதுல யார் யார் இருப்பா? ஊழியக்காரன், விசுவாசி. ஊழியக்காரில் பல கேட்டகரி, மேலே தலைமை, அப்புறம் அதிகாரம் பண்ணுகிறவர்கள், கண்காணிகள், அப்புறம் இன்னும் நம்மளா வந்து நிறைய ஏற்படுத்தியிருக்கிறோம். அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி, அவர் மணி அடிக்கிறவர், எல்லாம் சேர்ந்து தான் கர்த்தருடைய வீடு, விசுவாசி எல்லாம் சேர்ந்து. இதில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்கிற பாவம், சத்துருவை சபைகள் மேல் கொண்டு வருவதற்கு நடக்கிற பாவம் என்ன? முதல் பாவம், கர்த்தரை ஜனங்களுக்கு காட்டாத ஊழியக்காரன் சபிக்கப்பட்டவன். நீங்க சபைக்கு வர்றீங்க, யாரை பார்த்துட்டு போறீங்க? நான் என்னை காட்டுகிறேன் என்றால் நான் கர்த்தருக்கு துரோகி, நான் ஊழியக்காரன் இல்லை, பொல்லாதவன். நான் வேறொன்றை உங்களுக்கு காண்பித்து அனுப்புகிறேன், ஒரு வேடிக்கை காண்பிச்சு அனுப்புகிறேன், துரோகி. ஒரு ஊழியக்காரனுடைய கடமை, முதல் கடமை என்னன்னா, அவன் கர்த்தரை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். எத்தனை சபையில கர்த்தரை காண்பிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஒன்று தங்களை காண்பிப்பார்கள், தங்கள் பிரஸ்தாபங்களை காண்பிப்பார்கள், அல்லது தங்களுடைய மகிமையை காண்பிப்பார்கள், அல்லது மற்றவர்களை குற்றவாளியாய் காண்பிப்பார்கள், அல்லது வேடிக்கை காண்பிப்பார்கள், புகை போடுவாங்க, அல்லது உங்களுக்கு வேற ஒன்றை காண்பிப்பார்கள். எங்க சபைக்கு வந்தா செழிப்படைந்து விடுவீர்கள் என்று சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க, கர்த்தரை காட்ட மாட்டாங்க. கர்த்தர் யார் காட்டல. கர்த்தரை காட்டாம வேற எதை காட்டினாலும் நீங்க சந்தோஷப்பட்டு கைதட்டுவீங்க. டான்ஸ் காட்டுவாங்க, ஆட்டம் காட்டுவாங்க, அற்புதங்களை காட்டுவாங்க. எனக்கு தேவை ஒரு ஊழியக்காரன் என்றால் அவன் கர்த்தரை காட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது அப்படி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகளோ பாகால்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரனுடைய முதல் வேலை தேவனை காட்டணும். நீங்க போற சர்ச் உங்களுக்கு ஆண்டவரை காட்டுதா? அவருடைய உண்மையான தோற்றத்தை காட்டுதா? உண்மையான இயேசுவை காட்டுதா? வேறொரு இயேசுவை காட்டுதா? பார்க்கணும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் போகிற இடம், என் ஆசாரியர்கள் கர்த்தர் எங்கே என்று அவர்களுக்கு ஜனங்களுக்கு காட்டல. வேதத்தை போதிக்கிறவர்கள், பண்டிதர்கள், வேதத்தை போதிக்கிறவன்
என்னை அறியாமல் இருக்கிறார்கள். சும்மா தலை அறிவா படிச்சு வச்சுட்டு இது 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 அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகளோ பாகால்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி, பிசாசை வச்சுட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆகவே என்னுடைய வழக்கு உங்கூட இருக்குது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் விட்டு விட மாட்டேன். ஆலயத்துக்குள்ள வந்து கெடுத்து இல்ல விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத மேய்ப்பர்கள், பொல்லாத ஊழியக்காரர்கள், பொல்லாத தீர்க்கதரிசிகள், பொல்லாத ஆசாரியர்கள், இவருடைய கூட்டம் இன்னைக்கு பெருகி இருக்கிறதுனால தான், கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிறதுனால தான், கள்ள போதகர்கள் பெருகி இருக்கிறதுனால தான், கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்த்தருடைய கோபாக்கினை சபைகள் மேல் வருவதற்கு ஆயத்தமாகிறது. கர்த்தர் ரொம்ப நாள் சொல்லி 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 பார்த்தார், கேட்கல. கள்ள போதகர்கள் அநேகரை வஞ்சித்து கொண்டு புதிய புதிய போதகங்களை கொண்டாந்தாங்க. கிருபையின் உபதேசம், கிருபையை காமிச்சு பாவம் செய்யலாம் என்ற நம்மை தூண்டி விடுவது. இது சிங்கப்பூர் தேசத்துல முதல் என்னுடைய நினைவு சரியாக ஆரம்பிச்சு அது பல தேசங்கள்ல அந்த கிருபையின் உபதேசம் பரவி, ஒரு ஊழியக்காரன் மூலமாக பரவி, கிருபை என்பது உங்கள் பாவத்தை விட பெரியது. நீங்க என்ன பாவம் செய்தாலும் கர்த்தர் அந்த பாவத்தை நீங்க வந்து பாவம் செய்வதற்கு உங்களை அனுமதித்து விடுவார். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அது உங்களை கரப்படுத்தாது. நீங்கள் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால நீங்க தைரியமா பாவம் செய்யலாம் என்றெல்லாம் உங்களுக்கு போதிக்கப்பட்டு அந்த சபைகள் எல்லாம் அந்த பாவத்தை பாவம் என்று நினைப்பதில்லை. இன்னும் சில சொல்லுவாங்க, கிருபை பெருகுனா பாவம் பெருகும், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும், அதனால நம்ம பாவம் செய்யலாம்னு ஒருத்தர் பேசுன நானே கேட்டிருக்கேன் நேரடியா. ஆகவே கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் மாத்திரம் போதும், நீங்கள் வேற எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க வாட்டு அடிச்சு பூசிங்க, நமக்கு இல்லாத என்னையா தேசத்தில் இவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். வேதம் இன்றைக்கு தானே கிருபையை வச்சு அதை அப்படி தாங்கள் செய்கிற பாவத்துக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. வேதம் இதை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்னால் எச்சரித்து சொல்லியிருப்பதை கேளுங்கள். யூதாவின் புஸ்தகம் 4வது வசனம், யூதாவின் புஸ்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 4வது வசனம். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, இவன் இப்பதானே புரட்ட ஆரம்பிச்சிருக்கிறான், அவர் அப்பவே சொல்லிவிட்டார். இந்த கிருபையை காண்பித்து அதை நீங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாக இந்த கிருபைக்கு ஒரு தப்பான வியாக்கியானத்தை கொடுத்து காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவன் கையில் எடுக்கிற வார்த்தையே கிருபை என்பதுதான். இந்த கிருபையத்தான் அவர்கள் காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி பக்க வழியா நுழைஞ்சு தேவனுடைய பக்தியை அவமதிக்கிறவர்கள், இவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறதே. அப்ப கர்த்தருடைய கிருபை என்பது உங்களை பாவம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல. கர்த்தருடைய இரக்கம் என்பது நீங்கள் பாவம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல. இப்படிப்பட்ட தீய மனிதர்கள் அங்கே புறப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் அன்றைக்கே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. இதான் தேவனுடைய ஜனங்கள், அங்க இருக்கிற விசுவாசிகளுடைய நிலைமை என்ன? இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவர்களுக்கு தங்கள் பாவத்தை எவனும் சுட்டி காட்டிடக்கூடாது. வரும் காரியங்களை சொல்லி அவர்களை அச்சுறுத்தி எச்சரிச்சிடக்கூடாது. முதுகுல வெண்ணெய் தடவி கொண்டே இருக்கணும். செய்யற பாவத்துக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டணும். அவர்களுக்கு தலை வலிச்சா ஜெபம் பண்ணணும், கால் வலிச்சா ஜெபம் பண்ணணும், வயிறு வலிச்சா ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். ஏதாவது தப்பு இப்படின்னு சொல்லிட்டீங்க அவ்வளவுதான், கோவம் வந்துடும். விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய வீட்டில் ஊழியக்காரன் எப்படி தப்பு செய்யறானோ, விசுவாசிகளுடைய தவறு அது நிறைய இருக்குது. விசுவாசிகள் உள்ளே உட்கார்ந்துக்கிறது, அவர்கள் தேடுகிற எல்லா இடமும், அவர்கள் தேடுகிற ஊழியம், தேடுகிற ஊழியக்காரர்கள் இதெல்லாம் தங்கள் இச்சைக்கேற்றவர்கள், தாங்கள் செய்யறதுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறவங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், பேசி பாருங்களேன், கோவந்துரும் இருக்கு. ஒரு சபை போதகர், ஒரு பெரிய சர்ச்சு போதகர் என்கிட்ட பேசும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு காலத்தில் நான் ஊழியம் ஆரம்பித்த நேரத்தில் நான் மேய்ப்பன்,
நான் என் ஆடுகளை மேய்த்தேன். இப்போ காலம் மாறிட்டதுனால ஆடுகள் என்னை மேய்க்கிறதுன்னா அப்படிதான். போதகர்கள் இப்பெல்லாம் பேச முடியாது. உடனே ஒரு சர்ச்சை மாத்திடுவான், வரமாட்டான், கோபம் வந்துடும், பேசக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? இவர்களை தொடாத, இவர்களுடைய வாழ்க்கை பாதிக்காத செய்திகளா பார்த்து பார்த்து பேசணும். நீ தவறு, நீ பாவம் செய்த, மாறணும்னு சொன்னா கோபம் வந்துடும் உனக்கு. சொல்லக்கூடாது. இவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கணும். சபையில கொண்டாட்டங்கள் கொண்டாடணும், குதிக்க வைக்கணும், ஆட வைக்கணும். அப்படி அவங்கள விட்டுறணும். பேசினா சர்ச்சில் பத்திரமா இருக்கும், சர்ச்சு பாதுகாப்பா இருக்கும். ஊழியக்காரனை சொல்ல முடியாது, கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்போ ஒரு புது தலைமுறை வந்திருக்கிறது. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்கள். கண்டிச்சு பேசினா பிடிக்காது, இது தப்பு, கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுதுன்னா பிடிக்காது. செவித்தின உள்ளவர்களாகி அப்படியே உட்கார்ந்து அப்படியே இது என்ன நாங்க கேட்காத செய்த செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கென்று திரளாக சேர்த்து கொண்டு, நிறைய போதகர்கள் தங்களுக்கு இச்சைக்கு ஏற்ற மாதிரி பேசணுமா. உங்களை பணக்காரர் ஆக்கிடுவேன், ஐஸ்வர்யன் ஆக்கிடுவேன், உங்க பர்ஸில் பணம் வர வச்சிருவேன், நீங்க குடிக்கிற தண்ணியெல்லாம் திராட்சரசமா மாற்றி தந்துடுவேன், உங்க செல்போன்ல சார்ஜ் ஏற்றி தந்துடுவேன். பாருங்க, பாஸ்டர்கள் ஒரு காலத்துல கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இன்னைக்கு சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு சர்ச்சில் எல்லாரும் உங்களுடைய செல்போன்களை உயர்த்தி பிடியுங்கள், அப்படியே கொஞ்சம் உயர்த்தி வச்சோன்னே இவர் அப்படி கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடிச்சு நம்ம பாருங்க, எல்லாத்துலேயும் உள்ள பவர் அப்படி ஏறி இருக்கு. 4 பாயிண்ட் ஏறி இருக்கு, 3 பாயிண்ட் ஏறி இருக்கு. சார்ஜ் சார்ஜ் போகிறதான் கடை வச்சிருக்கிறானே, வீட்டில் தான் சார்ஜர் வச்சிருக்கிறியே. இது சர்ச்சில் வந்து நாங்கள் உனக்கு சார்ஜ் போட்டு ஜெபம் பண்ணி. அப்போ இன்னைக்கு சபை சத்தியத்தை போதிப்பதை தவிர எல்லாவற்றையும் செய்கிறோம். செஞ்சாதான் ஜனங்கள் வருவாங்க. கண்டிச்சு பேசுங்க, வரமாட்டாங்க. நான் ஆரம்ப காலத்தில் 1979 80 ரட்சிக்கப்பட்ட புதுசில் இங்கே இருந்த ஒரு பெந்தகோஸ்தே சபையில் தான் நான் 3 வருஷம் அங்கத்தின நான் இருந்தேன். இந்த சபையில் ரொம்ப கட்டுப்பாடு. பெண்கள்லாம் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. சர்ச் ஆராதனைக்கு வர்றவங்களே அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கணும், எல்லாரும் இருக்கணும். முடியெல்லாம் நீளமாக வளர்க்கக்கூடாது, கட் பண்ணிடணும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஒழுக்கத்தோடு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சகோதரர் ஒருவர் வருவார். அவருக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு இருக்கும், வயசானவர். அவருடைய மகனும் நானும் கிளாஸ்மேட்டு, நானும் ஒன்றா படித்தவங்க. சர்ச்சுக்கு நான் போவேன். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. எங்கள் சர்ச்சை பொறுத்தளவில் இருக்கிறதுல பெரிய பாவம் அபிஷேகம் பெறாமல் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ அங்கே வந்து உட்கார்ந்துருப்பார். அவர் வயசானவர், பெரியவர், 60 வயசு இருக்கும். அவர் பையனும் நானும் கிளாஸ்மேட்டு. அப்போ அவர் வந்து உட்கார்ந்துருப்பார். வந்தோடனே எங்கள் போதகர், எங்கள் சபை போதகர் வருவார், பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நம்ம எல்லாம் நிரம்புவோம், கொஞ்சம் நேரம் காத்திருப்பு கூட்டம், காத்திருப்போம், நிரம்புவோம்னு சொன்னோடனே அந்த நண்பரை முதல்ல பார்ப்பார், அந்த ஐயாவை பார்ப்பார். எந்திரிச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லுவார். எந்திரிச்சு இல்லைங்க அப்படிம்பார். எந்திரிச்சு நின்ன உடனே எல்லாரும் திரும்பி பாருங்க, இவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்ம சர்ச்சில் மெம்பராக இருக்கிறார். ஒரு வாழை மரத்தை தூக்கி தீயில போட்டால் கூட எரிஞ்சிடும். ஆனால் இவர் முத்து எந்த ஆவியானவர் வந்தாலும் நெருப்பில் போட்டாலும் எரிய மாட்டார். அவர் அப்படியே கையை கட்டிட்டு நின்றுட்டே இருப்பார். எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் இவர் அபிஷேகம் பண்ணப்பட மாட்டார். 40 வருஷம். கறிக்கட்டை கூட இந்நேரம் எரிஞ்சு தீயாயிருக்கு. வாழைப்பட்டையை போட்டால் கூட நெருப்பு பிடிச்சிடும். ஆனால் நம்மால் தலையில் தீயை போட்டால் கூட எரிய மாட்டேங்கிறார் அப்படிம்பார். அதை பேசின போதகருக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியுமா? 30 வயசு இருக்கும். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயாவுக்கு 60 வயசு இருக்கும். பதிலே பேச மாட்டார். நான் கேட்பேன், அவரை என்னங்க இவ்வளவு எல்லாருக்கும் முன்னால் நிற்க வச்சு திட்டுறாரே, நீங்கள் என்னன்னு கேட்கக்கூடாதா? போதகர் பேசுகிறாருங்க, பேசலாமா? தப்பு நம்ம மேலே தானே அப்படின்னு சொன்னது அந்த காலம். இப்போ பேசி பாருங்கள், இப்போ அவ்வளோதான், சபை மாற்றிடுவான் டக்குன்னு. அந்த நாட்களில் அப்படி பயந்தோம், நடுங்குவாங்க. ஊழியக்காரர்கள், நடத்துகிறவர்கள், நடத்திப்புக்காரர்கள் அப்படி ஆகப்படி பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் போச்சு. போயா, நீ இல்லாவிட்டால் வேற ஒரு ஆள், இந்த மடம் இல்லாவிட்டால் சந்த மடம், சந்த மடம் இல்லாவிட்டால் சொந்த மடம், நாங்களா ஒரு சர்ச்சை கட்டி சபை வச்சு நடத்திடுவோம் அப்படின்னு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு சீஷத்துவம் கிடையாது, ஜெபம் கிடையாது, தியாகம் கிடையாது, அலைச்சல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சுகமா ஒரு சர்ச்சை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா? சர்ச்சு வீட்டில இருந்து பக்கத்தில் இருக்கணும்.
ஏன்னா போயிட்டு வந்து சமைக்கணும்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமான சமையல். 2வது சர்ச்சில் ஏசி இருக்கணும். நம்ம ஊர் மாதிரி உள்ள ஊர்களில் எங்கள் சர்ச்சில் ஏசி இருக்கு, உங்கள் சர்ச்சில் ஏசி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏசி இல்லாத சர்ச்செல்லாம் இப்போல்லாம் மதிக்கிறதே இல்லை யாரும். இதெல்லாம் பார்த்து ஒரு போதகர் வீட்டில் 4 பேர்னா 6 காராவது இருக்கணும். அட்லீஸ்ட் போதகர் 5 விரலையாவது மோதிரம் போட்டிருக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் இவர்களுக்கு ஒரு சந்தோஷம். யார்? விசுவாசிகளுக்கு. முதல்ல இவன் அடிக்கணும். விசுவாசிகள் ஆதரிக்கிறதுனால தான் கள்ள ஊழியர்கள் பெருகுகிறார்கள், கள்ள ஊழியர்கள் எழும்புகிறார்கள். ஒரு ஆள் தைரியமா பேசுறார். நம்ம பார்க்கிறோம், பிரதான பாவியான இயேசுவே பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா நீயும் நானும் நுழையாமல் இருப்போமா அப்படின்னு கேட்கிறார் ஒரு ஆள். உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்த ஆட்கள்ல இயேசு மாதிரி ஒருவர் பாவியை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் உலகத்தின் பாவத்தெல்லாம் அவர் தலையில ஏத்துனதுனால அவர் தான் பெரிய பாவி. அப்படியா? அடுத்தவனுடைய பாவத்தை எடுத்துக்கொள்வது வேறு, பாவி என்பது வேறையா. பாவினா அவனே பாவம் செஞ்சவனு பேர் தான் பாவி. உன்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டால் அவர் பாவி அல்ல, பரிகாரி. அந்த வார்த்தை கூட தெரியல அவனுக்கு. அப்போ எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவ்வளோ பெரிய முரட்டு பாவியாகிய இயேசுவே பரலோகத்துக்குள்ள போயிட்டா. அட்லீஸ்ட் நீ எல்லாம் என்னையா செஞ்சிருப்ப? கொஞ்சம் குடிச்சிருப்பியா, விபச்சாரம் பண்ணியிருப்பியா, கொஞ்சம் திருடி இருப்பியா, பொய் சொல்லியிருப்பியா, உனக்கெல்லாம் பரலோகம் கண்டிப்பா திறந்து வச்சிருக்கும். ஒருவேளை அப்படி விடாட்டா நீ போய் கேளு, பிரதான பாவி உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரே, ஏன் என்னை உள்ள விட மாட்டேங்கிற கேளு, பேர் சொல்லித்தரார். போய் எங்கேயும் கேட்டுறாதீங்க. இல்லாவிட்டால் கூட உங்களை வந்து போப்பா வெளியேன்னா சொல்லுவாங்க. இப்ப அடிச்சே பத்திடுவாங்க எல்லாம் பேசுனா. அப்ப இதெல்லாம் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் செவி தின உள்ளவர்கள் அதை போதிக்கிறார்கள். எவனும் எழுந்த அந்த சபையில இயேசுவை பத்தி எப்படிங்க அப்படி சொல்றீங்க, இயேசு பாவியா, ஒருத்தனும் கேட்கல, கை தட்டுகிறார்கள். ஆமா, விசில் அடிக்கிறாங்க. ஆமாங்க, அவ்வளவு பெரிய கொடுமைக்காரர் இருக்கே, வந்து அங்க பரலோகத்தில் இடம் கொடுத்தா நம்ம என்ன தப்பு செய்தோம் என்று சொல்லி இவர்களுக்குள்ள ஒரு துணிகரத்தை ஒருவன் எந்திரிச்சு கேட்கல. இயேசு மனிதர்களைப் போலவே பாவ இச்சைகளை உழன்று கொண்டிருந்தார், தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு. ஏன்னா 33 வயசுள்ள ஒரு வாலிபர், அவர் மாம்சத்திலே போராடி கொண்டிருந்தார்னு ஒரு சபையில பகிரங்கமாய் ஒரு போதகர் பேசுகிறான். சபையார் யாரும் கேட்கல. இயேசு நம்மை போலதான் ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். பாடுள்ள மனுஷனாய்த்தான் இருந்தார், பாவம் உள்ள மனுஷராய் இருக்கவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, பாவம் ஒன்றை தவிர மற்றெல்லாவற்றிலும் அவர் நம்மை போலானார் என்று. படிக்கல, இவனும் படிக்கல, அவனுடைய வார்த்தையை கேட்கிற மக்களும் அதை படிக்கல. உங்கள் பிறப்புக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் பிறப்புக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்து பிறப்பித்தாள், அப்படித்தான் தாவீது சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை, எவ்வளவேனும் இல்லை. பாவம் ஒன்றை தவிர அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல ஆனார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப அவரப்பா சொல்றாரு, அவர் பாவத்துல போராடிக்கிட்டு இருந்தாராம். எப்படி இருக்கும்? இதை அவர் அந்த பேசட்டும். ஆனா உட்கார்ந்து கேட்கிறான் பாருங்க, அவன் கைதட்டி விசிலடிக்கிறானே. அப்ப பேசுறவனுக்கும் தெரியல இயேசுவை, கேட்கிறவனுக்கும் தெரியல. அப்ப இப்படிப்பட்ட விசுவாசிகள், இப்படிப்பட்ட ஊழியர்கள், இப்படிப்பட்ட சபைகள் தேசத்தில் திரளாய் பெருகி இருக்கிறதுனால்தான் கர்த்தர் சத்துருவானவன் மேலே பறக்கிறான். ஆகதான் சொல்றார் ஓசியா 8வது அதிகாரம் 1வது வசனம், உன் வாயிலே எக்காலத்தை வை, என் ஜனங்கள் என் உடன்படிக்கை மீறி என் பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காலத்து சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா பயமுறுத்துறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, பாருங்கள் நாங்கள் எப்படித்தான் வாழ்கிறோம், எங்கே வந்ததுன்னு சொல்லுவாங்க. வரப்போகிறது. இனி என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். இனி அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட போகிறது. எதிரி சும்மாலாம் எந்திரிக்கல, அவனை கர்த்தர் பயில் காட்டி அழைத்திருக்கிறார். போ, என் ஜனங்கள் மேலே நியாய தீர்ப்பை செலுத்து என்று கர்த்தர் தான் அந்த வேலையை எடுத்து போட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ சபை மனம் திரும்புவதுதான் வழி ஒழிய சத்துருவை எதிர்ப்பதல்ல. அவன் வரக்கூடாது ஜோமணிப்பார் வந்துருவான். ஏன்னா எடுத்து போட்டது கர்த்தர், அவனை அழைத்ததும் கர்த்தர். அவனை கர்த்தர் திருப்பி அனுப்ப வேண்டுமானால் சபை மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் சீர் பொருந்த வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி திரும்பணும். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்?
உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்த சத்துருவை 7 வழியிலே ஓட பண்ணி விடுவார். நீங்க உங்ககிட்ட பாவத்தை வச்சுட்டு துரத்துனா அனுப்புனதே நான் தானையா, அவனுக்கு பயில் காட்டி அழைத்து கொண்டு வந்ததே நான் தானே. நீ என்கிட்டே வந்து அங்கே ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் வந்து ஒளிஞ்ச மாதிரி அனுப்புன என்கிட்டயே அவர்கள் வேகமாய் வருவார்கள். இந்த வசனத்தில் போட்டிருப்பாருங்க, ஏசாயா 5வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள்ல 26ல போட்டிருக்கு. அவருடைய கோபம் ஆறாமலும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிற வரைக்கும் படிச்சோம்ல. 26ல போட்டிருக்கு, ஏசாயா 5:26ல, அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். பயில் காட்டினா வந்து விசில் அடிச்சு வாயா அப்படின்னு கூப்பிடுறது, அதான் பயில் காட்டி அழைத்து அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். 29வது வசனம் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவர்கள் கர்ஜிப்பு சிங்கத்தின் கர்ஜிப்பு போல் இருக்கிறது, பாலசிங்கங்களைப் போல கர்ஜித்து உருமி இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாததுனால அதை எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். அதான் வசனம். இதை அழைச்சதே ஆண்டவர் தானே, வேலியை பிடுங்கிறதே ஆண்டவர் தானே, எதிரிகளை எழும்ப வர சொல்லி மேல பறக்க வச்சதே ஆண்டவர் தானே. நீ அவர்கிட்டே போயிட்டு என்ன ஆண்டவரே இந்த எதிரிகளை துரத்தும், நீ முதல்ல திருந்துடான்னு சொல்லுவார். நீ இப்படி செய்ததுனால தானே வர வச்சிருக்கிறேன். அப்ப இதற்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை மனம் திரும்புவதுதான் வழி. அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நீங்க வேற என்னமோ சொல்லிட்டு இருக்க கூடாது. அவரை கவுத்திருங்க ஆண்டவரை, இவர் ஆலோசனை பட்டயத்தை ஒருத்தர் திருப்பி போட்டு தள்ளிருங்க ஆண்டவரை. முதல்ல நீ மனம் திரும்புடா. நீ மனம் திரும்புவதற்காகத்தான் சத்துருவை நான் பயில் காட்டி அழைத்திருக்கிறேன். இது என்னுடைய கிரிய, நான் தான் அவனை வர வச்சிருக்கிறேன். நீ உன்னுடைய பொல்லாதங்களின் உச்சத்துல போய் நின்று கொண்டிருக்கிறாய். அப்ப இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, சபை தன் பூர்வ நிலைக்கு திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வசனம் கவனிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கொடுக்கப்பட வேண்டும். மகிமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட மகிமை தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும். ஆசாரியர்கள் தேவனை காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திற்கு ஜனங்களும் சபைகளும் திரும்ப வேண்டும். அப்ப நாம் அப்படிப்பட்ட காரியங்கள்ல திசை திரும்பி நம்முடைய சபைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனையும் தேட ஆரம்பித்தால் கர்த்தரிடத்தில் சகாயம் விரைவிலே கடந்து வரும். அப்பதான் கர்த்தர் நீங்க சொன்ன மாதிரி எதிரிகளை அவனுடைய வழியிலே திரும்பி போக பண்ணுவார். இல்லாவிட்டால் அவன் வந்துதான் தீருவான். வர ஆரம்பிச்சிட்டாங்க, பயில் காட்டி விட்டார், அவன் எழும்பி விட்டான், புறப்பட ஆரம்பித்து விட்டான். ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டதுனால நீங்கள் மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் வருகிறவனை வருகிற வழியிலே திரும்பி போக வைத்து விடுவார். அல்லேலூயா.